ஸ்டாலின் அவர்களே கடைசியில இருக்க 6 மாசத்துல தான் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க. அதாவது 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்ததா 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் பாதி வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றமே பட்டது. அதுவும் இல்லாம அவர் ஆட்சிக்கு வந்து ரொம்ப நிதானமா தானே அவருடைய ஆட்சியில வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செயல்படுத்திட்டு இருந்தாரு. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து சொன்ன வாக்குறுதிகள் மொத்தத்தையும் வந்து நாங்க கையெழுத்திட்டு மாத்திடுவோம் அப்படின்னா சொன்னாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் கிட்ட நிறைய விஷயங்களை பேசும்போது கனிமொழி அவர்களும் பதில் சொல்லியிருந்தாங்க. இதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஆட்சி பதவி ஏற்றிருக்காங்க தாவேகாவினர் அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு பொறுமையா இருக்கணும். 6 மாசம் நாங்க கவனிப்போம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுமோ செய்வோம். நாங்க 6 மாசம் தான் அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இது வந்து ரொம்ப சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்லி இந்த நெருக்கடியை உண்டு பண்றது மாதிரி இருக்கு. ஸோ அவகாசம்ங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்களே அப்படி செய்யும் பொழுது மற்ற கட்சிகளையும் வந்து அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து திமுக வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இப்ப சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலும் இல்ல பாதி விஷயங்களை செஞ்சாலும் இதுலயும் குத்தம் அதுலயும் குத்தம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு.